கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மளுக்கு ஒரு பெரிய கவலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃப்யூச்சர் குறித்து. இல்ல நம்மளுடைய வேலைகள், பிள்ளைகளோட படிப்பு, நம்ம ரிட்டயர்மென்ட்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வேலை எப்படி இருக்குமோ? நம்ம பிள்ளைகளோட திருமணம் எப்படி இருக்குமோ? அப்படின்னு சொல்லி நெறைய கவலைகள் இருந்து கொண்டே இருக்குது. இந்த கவலைகள்லாம் ஏன் வருதுன்னா, என்னுடைய வாழ்க்கை என் கையில இருக்கு. என்னால தான் எல்லாத்தையும் செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை. அதுதான் வந்து என்ன பண்ணாருன்னா, ஆபிரகாம் அதுதான் பண்ணாரு. கானான் தேசத்துக்கு வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10 வருஷமா பிள்ளை இல்ல. கடவுள் கூப்பிட்டுட்டு வந்து 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷமா அவருக்கு பிள்ளை இல்லன்னு உடனே அவர் சூழ்நிலைகள் பார்க்க ஆரம்பிச்சிட்டார் இல்லையா? தன்னுடைய சரீரம் சாகுது. சாராளுடைய கர்ப்பமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் இனி எப்படி குழந்தை தருவாங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, தன் சுயத்துல ஒரு முடிவு எடுக்கிறார். கடவுள் சொல்றாரு, "நான் உனக்கு வந்து குழந்தை குடுப்பேன். உன்னுடைய கர்ப்ப பிறப்பு தான் வந்து உனக்கு குமாரன்." அப்படின்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் குடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு. மறுபடியும் வந்து கடவுள் கன்ஃபர்மேஷன் பண்றாரு இல்ல? நீங்க பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 17:17 நீங்க வாசிச்சீங்கன்னா, "அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ? என்று தன் இருதயத்தில் சொல்லிக்கொண்டு." கடவுள் மறுபடியும் 2வது தடவ கன்ஃபர்மேஷன் குடுக்குறாரு. "உனக்கு வந்து குழந்தை பிறக்கும்." அப்படின்னு சொல்லி சொன்னா, இவருக்கு வந்து நம்ப முடியல. எனக்கா குழந்தை பிறக்கும்? என்னுடைய மனைவி மூலியமாவா குழந்தை பிறக்கும்ன்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரே கன்ஃப்யூஷன். ஆனா கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா, சொன்ன காரியத்த செய்வாருங்க. நமக்கு என்ன வேணும்? பொறுமை மட்டும் தான் வேணும். அந்த பொறுமை இல்லாதனால தான் ஆபிரகாம் என்ன பண்றாரு, சாராள் சொன்ன ஒரு ஐடியாவை ஏற்றுக்கொண்டு ஆகார் மூலியமா ஒரு குழந்தையை பெத்துக்கிறார். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு துஷ்ட மனுஷனாய் அந்த இஸ்மவேல் இருந்தார். நம்ம வாழ்க்கையில இப்படிதாங்க. கடவுள் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் குடுத்திருக்கிறாரா? நமக்கு ஒரு வார்த்தை குடுத்திருக்கிறாரா? நமக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். ஏன்னா கடவுளுக்கு தெரியும். என்ன டைம்ல என்ன நடத்தணும்னு சொல்லி எக்ஸாக்ட்டா அவருக்கு தெரியும். ஏன்னா நம்முடைய காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்துல இருக்கு. அதனால தான் வந்து தாவீது சொல்லியிருப்பாரு. நீங்க சங்கீதம் 31:15 வாசிச்சீங்கன்னா, "என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைகளுக்கும், என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும்." நம்மளுடைய காலங்கள் யார் கையில இருக்குதுன்னு சொல்லி தாவீது சொல்றாரு. கடவுளுடைய கையில இருக்குது. அதனால தான் வந்து தாவீது பார்த்தீங்கன்னா, அவரு வந்து ரொம்ப கஷ்டமான பீரியட்ல இருக்கிறாரு. சின்ன வயசுலயே வந்து கடவுள் வந்து அவர ராஜாவாக்குவேன்னு சொல்லிட்டாரு. ஆனா ராஜா ஆக்குவேங்கிற அந்த சூழ்நிலை எதுவுமே இல்ல. சவுல் கிட்ட வேலை செய்றாரு. சவுல் வந்து தொரத்த ஆரம்பிச்சுறாரு. கொலை செய்ய ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாரு. பாருங்க ஒரு ராஜா ஒரு ஆள கொலை செய்யணும்னு நெனச்சா அது எவ்ளோ பயங்கரமான காரியம். இந்த காலத்துல ஒரு கவர்ன்மெண்ட் வந்து நம்மள கொலை செய்ய நெனச்சோம்னா, அது எவ்ளோ பெரிய காரியமா இருக்கும். அதுதான் நடக்குது அப்போ. பயந்து ஓடுறாரு. காடு மேடெல்லாம் ஓடுறாரு. ஓடுனாலும் அவர் எப்பொழுதுமே யார்கிட்ட தஞ்சமா போறாருன்னா, கடவுள்ட்ட தான் தஞ்சமா போறாரு. நம்மள ஒருத்தர் தொரத்துறாருன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா அவன எப்படியாவது முடிச்சு கட்டணும்னு நெனைப்போம். ஆனா தாவீது அப்படி கிடையவே கிடையாதுங்க. எந்த டெசிஷனையும் வந்து அவர் கரத்துல எடுக்கவே மாட்டார். நெறைய நேரம் கிட்டத்தட்ட 2 தடவ வந்து சவுல கொலை பண்றதுக்கு அவருக்கு சான்ஸ் கிடைக்குது தாவீதுக்கு. ஆனா தாவீது என்ன சொல்றாரு நீங்க பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 26:9 செகண்ட் பார்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, "கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான்." அதாவது கடவுள் மேல ஒரு பயம் இருக்குங்க. கடவுள் அபிஷேகம் பண்ண சவுல் மேல நான் எப்படி கரம் போடுவேன்னு சொல்லி அந்த பயம் இருக்கு. அந்த பயம் தான் தாவீத என்ன பண்ணுது? கடவுள் மேல நம்பிக்கை வைக்க சொல்லுது. நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? நமக்கு வந்து என்னன்னா, நமக்கு எல்லா வசனமும் தெரியும். முக்கியமா வேதத்துல நீங்க பார்க்கிறோம். ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கின்றோம். கடவுள் மேல நம்ம அன்பு கூர்ந்தோம்னா, கண்டிப்பா நமக்கு என்ன நடக்குமா? எல்லாமே நன்மைக்காக தான் நடக்கும். நம்ம இந்த பிரச்சனை மத்தியில போறோமா? நம்ம கடவுளிடத்துல அன்பு கூர்ந்தோம்னா, இந்த பிரச்சனையும் கடவுள் வந்து நமக்கு நன்மையாய் மாற்றிக் கொடுப்பார். அந்த ஒரு விசுவாசம் வேணும். வசனம் எல்லாம் தெரியுது. ஆனா நம்ம ஏன் அத கீழ்ப்படியிறது? முதலாவது நம்ம என்னன்னா, நம்ம தேவன் மேல அன்பா இல்ல. நம்ம தேவன் மேல அன்பா இருந்தோம்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவருடைய கட்டளைகளும் கற்பனையும் நம்ம கைக்கொள்ளும். தாவீது அதுதான் சொல்றாரு. நீங்க வந்து 31:19 வாசிச்சீங்கன்னா, "உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது." நம்ம தேவனிடத்துல பயப்படுகிற பயம் இருக்கணுங்க. அந்த பயம் இல்ல. அந்த பயம்னா என்னன்னா, அன்பு கலந்த ஒரு பயம். அதாவது நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன்னா, ஒரு மீறுதல் செஞ்சுட்டேன்னா, என் கடவுள் கஷ்டப்படுவாரு. அவருடைய மனம் புண்படுங்கிற அந்த பயம், பயம் கலந்த அன்பு தான் கடவுள் கேட்கிறார். நம்ம வாழ்க்கையில நம்ம தேவனுக்கு பயம் இருக்கா? தேவன் மேல அன்பு இருக்கா? அந்த அன்பு இருந்ததுன்னா, இயேசு கிறிஸ்து நீங்க சொல்லியிருப்பாரு. இயேசு கிறிஸ்து வந்து யோவான் 14:15 நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள்.
அவர் சொல்றத நம்ம கேட்கிறோமா? நம்ம கேட்கறது இல்ல. அதுதான் பிரச்சனை. அதனால தான் நமக்கு என்ன ஒரு பயம்னா, நம்ம வாழ்க்கை என்னமா மாறுமோ? எப்படி நடக்குமோன்னு சொல்லி நமக்கு அந்த பயம் ஏன் இருக்குன்னா, நம்ம கடவுள் மேல பயம் கிடையாது. கடவுள் மேல அன்பு கிடையாது. அதனால இன்னைக்கு நம்ம வாழ்க்கை குறித்து கவலைப்படாம, நம்ம என்ன பண்ணுவோம்னா, எல்லாத்தையும் கடவுள்ட்ட போய் சொல்லிருவோம். கடவுளே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு சால்வ் பண்ணி குடுங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம தேவன் மேல அன்பா இருக்கணும். அவருடைய கட்டளைகளும், கற்பனையும் நம்ம கைக்கொள்ளணும். அது மட்டும் தான் நம்ம வேலை. அதுக்கு தான் நம்ம வேதத்தை தியானிக்கணும். வேதத்துல இருக்கிற எல்லா கற்களையும் நம்ம கைக்கொள்ளணும். நம்ம சுயமா செய்யும்போது நம்மளால முடியாதுதாங்க. நம்ம நெறைய நேரம் ஃபால் ஆயிருப்போம். நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். நம்மளால அத ஃபாலோ பண்ண முடியாது. அதுக்காக தான் தேவன் தேற்றரவாளன குடுத்திருக்காரு. கம்ஃபர்டர குடுத்திருக்காரு. ஆவியானவர் நமக்கு கூட இருந்து அவர் வந்து நம்மள கைட் பண்ணிக்கொண்டே இருப்பார். நம்ம லெஃப்ட் சைடு, ரைட் சைடு விலகி போகும்போது, வழி இதுவேன்னு அந்த சத்தம் நமக்கு கைட் பண்ணிட்டே இருக்கும். நம்ம அவர் சத்தத்த கேட்டு, அவர் நம்ம வாழ்க்கையில செயல்பட விட்டுட்டோம்னா, நம்ம தேவனுக்கு பயந்து நடக்கிறோம். நம்ம தேவனுக்கு அன்பு கூர்றோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அது நன்மைக்காக தான். அதனால இன்னைக்கு நம்ம வாழ்க்கைய குறித்து பயப்படாம, நம்ம எதிர்காலங்கள குறித்து பயப்படாம, நம்முடைய காலங்கள கர்த்தரிடத்துல கொடுப்போம். எப்படி வந்து தாவீது அவருடைய வாழ்க்கைய கர்த்தரிடத்துல கொடுத்தாரோ, அதே மாரி இந்த வாழ்க்கையும் கர்த்தரிடத்துல கொடுக்கும்போது, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். அதனால இன்னைக்கு நம்ம எதை குறித்தும் கவலைப்படாம, நம்ம தேவைகள எல்லாத்தையும் கடவுள்ட்ட சொல்லிட்டு, நம்ம அவருடைய கட்டளைகளையும், கற்பனையும் கைக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.